ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய லாஜிக்கல் ட்ரேட் ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மண்டே நிஃப்டி நடந்த மார்க்கெட் மூமெண்ட்டை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் லாஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட லாட் சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. அதாவது 50 அப்படிங்கிற லாட் சைஸை 25 மாற்றினதுக்கப்புறம் நிஃப்டியோட மொமெண்டம் ரொம்ப அதிகபட்சமான ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு என்ட்ரி கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்காமலும், டார்கெட் போக வேண்டிய இடத்துலையும் கூட டார்கெட்டை புக் பண்ணாமல் வெளியே வரக்கூடிய நிலைமை தான் நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அது கண்டினியூவாக அப்படி நடக்கிறதுக்கான ரீசன் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணதனுடைய விளைவா, அது ஒரு ரிடியூஸ் பண்ணதோடைய விளைவு என்ன நடக்குது அப்படின்னா, அதிக ட்ரேடர்ஸ் உள்ள வராங்க. அதோட இம்பாக்ட் தான் அதிகபட்சமான ட்ரேட் வாலட்டிலிட்டி நடக்குது. ஸோ இதனால தான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம இந்த விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அடுத்த ட்ரேடிங் நம்ம பிளான் பண்ணோம். ஸோ அந்த அடிப்படையில் வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்ல எந்த மெத்தடை ஃபார்ம் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வைடாக நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இருந்து நம்ம சொன்ன அந்த வைட் டீடைல்ஸை பார்த்தலாம். ப்ரீவியஸில் 22,300 அப்படிங்கிற சப்போர்ட் இருந்து ஹையஸ்ட் லெவலாக இருக்கக்கூடிய 22,800 வரைக்குமே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோடைய ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்ச் அப்படிங்கிறதுல இப்போ சப்போர்ட் எடுத்து ஒரு புல் பேக் கொடுத்துட்டு சின்னதாக ஒரு கரெக்ஷன் மூமெண்ட்லாம் இப்போ மார்க்கெட் இருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு அப்புறம் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருந்து பிரேக் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகுமா, இல்லை சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் கீழே இறங்குமா அப்படிங்கிற நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ணும்போது, ஸோ அதில் முக்கியமாக நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம் சப்போர்ட்டுங்கிறது இங்கே 22,300 அப்படிங்கிறதும் 22,400 அப்படிங்கிற ரெண்டு சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகாமல் மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஒருவேளை மார்க்கெட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி க்ளோஸ் கிடைச்சா நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். த சேம் டைம் இந்த ரெண்டு லெவலும் சப்போர்ட் எடுத்தால் அடுத்து ப்ரீவியஸ் ஹை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய 22,600 அப்படிங்கிற அந்த ஹை பிரேக் அவுட் பண்ணி அடுத்த டார்கெட்டா 800 வரைக்குமே மேலே போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனா இந்த ரெண்டு லெவலுமே நடக்கல, மார்க்கெட் ஷார்ட் டைம்ல ஒரு 100 பாயிண்ட் உள்ளே வந்து மேலே கீழே ஏறி இறங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படிங்கிற மாதிரி இடத்துல வெறும் 22,400 இருந்து 450 அப்படிங்கிற ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ள அது நடக்கலாம். அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை அங்கே ட்ரேட் பண்ணும்போது அதிகபட்சமான ஸ்டாப் லாஸ் அடிச்சு லாஸஸ் அதிகமாக சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறனால நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் அப்படிங்கிறது கேப் அப் ஆனால் புட் ஆப்ஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ட்ல புட்டும், சப்போர்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆகும்போது சப்போர்ட் பையிங்ல கன்ஃபர்மேஷன்ல காலும் எடுக்கிறது சேஃப். இந்த ரெண்டுக்கும் நடுவில் சின்னதாக ஷார்ட் டைம் ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் அந்த என்ட்ரியை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நல்ல என்ட்ரி வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ட்ரி எப்படி எடுக்கணும், எப்படி ஸ்ட்ரக்சர் அமையலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் பையர்ஸாக இருக்கிறவங்க எந்த ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நம்ம எப்பயுமே டீப் இந்த மணி அப்படிங்கிற லெவலில் தான் எடுப்போம். ஸோ அந்த அடிப்படையில் நமக்கான கால் ஆப்ஷனுக்கான ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது 22,300 அப்படிங்கிறதும், புட் ஆப்ஷனுக்கான ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது 22,600 அப்படிங்கிற ரெண்டு ஸ்ட்ரைக்குமே நமக்கான என்ட்ரி ஸ்ட்ரைக்காக நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்படிங்கிறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ட்ரி டார்கெட் அண்ட் மார்க்கெட் எப்படி நடக்கலாம் அப்படிங்கிற அந்த வியூவெல்லாம் சொல்லியிருக்கோம். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். இதோட இந்த ஐடியாவோட உங்கள் ஐடியாவும் கம்பேர் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரி எடுத்து டார்கெட் புக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ரிஸ்க் இருக்கிற லெவல்ஸை வெயிட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.